வணக்கம். அரசியல் களத்துல மாற்றங்கள் நிகழ்வது ரொம்ப அரிது. எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சிக்கவே வேண்டாம் அப்படின்னு பல நாட்களா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கட்டளை போட்டிருந்தார். குறிப்பா ஆதவ அர்ஜுனாலாம் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப ஓப்பனா விமர்சிச்சார். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளாங்க, அவரை நம்பியெல்லாம் கூட்டணிக்கு யாரை போறதுக்கு தயாரா இல்லைங்க அப்படின்னு சொன்ன விஷயம் அதிமுக தொண்டர்களை ரொம்ப கொதிச்சு வச்சுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்தினார். யார பேசாதீங்கப்பா, கூட்டணிக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால யார பேசாதீங்க அப்படின்ற சொன்ன ஒற்றை காரணத்துக்காக எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. ஆனா கடைசியா எடப்பாடி பழனிசாமியை துணிஞ்சு எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தாவேகாவினர். ஊழல் சக்தி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, அதாவது ஆள்கிற கட்சியும் ஆண்ட கட்சியும் ஊழல் சக்தி அப்படின்னு சொன்ன ஒற்றை காரணத்துக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி டீம் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியே டைரக்டா விஜய விமர்சிச்சார். 41 பேர் இறந்தாங்க கரூர்ல. விஜய் போய் பார்த்தாரா? அவருக்கு என்ன ஆறுதல் சொன்னாரா? நாங்களா போய் பார்த்தோங்க. இங்க கட்சி வேறுபாடெல்லாம் யாரும் பார்க்கல. இறந்த 41 குடும்பம் அனாதையா நின்றுது. நாங்களா போய் பார்த்தோம். விஜய் வந்து பார்த்தாரா? இந்த விபத்துக்கு காரணமே விஜய் தான். போய் பார்த்தாரா? அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இதே பாஜகவில் இருக்கிற மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் என்ன சொன்னாரு? 41 பேர் உயிரிழந்ததுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா கூட்டணியில பிரதான கட்சியான அதிமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த விபத்துக்கு காரணமான விஜய் அப்படின்னு பதிவு பண்றாங்க. இதுலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. உடனே இந்த பக்கம் சும்மா இருப்பாங்களா? நாங்க என்ன வேடிக்கை பார்க்க வந்தோமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க. எங்க பக்கமும் இருக்கிறாங்க ஆளு அப்படின்னு இறக்கி விட்டவர் தான் செங்கோட்டையன் ஐயா அவர்கள். செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி காலி பண்றதா முதல் வேலையா இருக்கு. எப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில இருந்து செங்கோட்டையனை விலக்குனாரோ அன்னில இருந்து செங்கோட்டையனுக்கு ஒரே நோக்கம் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும். குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை காலி பண்ணணும். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தப்பி தவறி மேல வந்துட்டாருன்னா அவரு ராஜா. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை தோத்துட்டாருன்னா அவரு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அதிமுகவிலேயே நிலவரமா இருக்குது. இந்த நிலவரத்தை சாதகமாக்கி செங்கோட்டையன் அவர்களும் என்னுடைய கோல் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதுதான். அதிமுகவை வீழ்த்துறதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுகவில இருந்து விலக்குனதுக்கு அப்புறம் அணில இருந்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதிமுகவுல யாரெல்லாம் அதிருப்தியா இருக்கிறாங்களோ எல்லாரையும் பேசி தான் பக்கம் கொண்டு வந்துட்டாரு. அந்த வேலைகளை ரொம்ப சூப்பரா செஞ்சுட்டு இருக்காரு டில் டேட் வரைக்கும். தேர்தலுக்கு அப்புறம் கூட அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது, தாவேகா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு வராரு. இந்த தடவை சும்மா இருப்பாரா? உடனே வந்துட்டாரு. எங்க தலைவரை பத்தியா பேசுறீங்க? விஜய பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? 41 பேர் விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கல அப்படின்னு சொல்றீங்களே. உங்க ஆட்சியில குருவி சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு தள்ளுனீங்களே, போய் ஒத்தாலு போய் பாத்தீங்களா? முதலமைச்சர் போய் பார்த்தாரா? அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தாங்களா? ஏங்க மாவட்ட செயலாளர்லாம் போய் பாத்தீங்களாங்க? கிழின்னு கிழிச்சிட்டாரு. இந்த சம்பவத்தை நான் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் எங்க வச்சு நான் பார்த்திருப்போமா? தன்னுடைய ஆட்சியில ஒரு கலவரம் நடக்குது, இந்த கலவரத்துல பொதுமக்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க, இந்த விஷயத்த டிவி பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் வரலாற்றுல எந்த முதலமைச்சரும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து. இவரு வரலாற்றுல சிறப்புமிக்க இடம்லாம் பிடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது தெரியுமா? தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனார். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு மின்விலை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் இப்ப இவங்க ஒரு புது பிரச்சாரத்தை ஏறி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி டீம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு உங்க வீட்டுல கரண்ட் பில் என்ன, 2021க்கு முன்னாடி எப்படி இருந்தது கரண்ட் பில், இப்ப எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு யாரு காரணம்? உதயமின் திட்டத்தை போயிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அப்ப மின்துறை அமைச்சரா இருந்த தங்கமணியை போயிட்டு சைன் போட்டு வந்தீங்களே, அங்க மாட்டினீங்க. உதயமின் திட்டத்தை உள்ள கொண்டு வந்ததுடைய விளைவுதான் இன்னைக்கு கரண்ட் பில் ஏறுறதுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையும் இங்க திணிச்சிட்டாங்க. இப்போ விலைவாசி ஏறிச்சு, கரண்ட் பில் ஏறிச்சு, அது ஏறிச்சு, இது ஏறிச்சுன்னு திமுக அரசு மேல குறை சொன்னா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அத சொல்லுங்களேன். அத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தப்பு செஞ்சதுங்களா இவங்க. முழு சோத்தத்துல பூசணிக்காய் மறைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவங்க பூசணிக்காவே இல்லாத தடமா இவங்க ஆக்கிடுறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இந்த லட்சணத்துல
இவங்க என்ன பண்றாங்கன்னா கரண்ட் பில் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க. இதெல்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அது வேற விஷயம். ஏன்னா படிச்சவங்க கிட்ட இவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்துல ஏன்னா அவன் கேள்வி கேட்டானா திரும்பி ஓடணும்ல. பாமர மக்கள் கிட்ட தான் போய் என்ன பண்ணணும். இவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும். யாராவது ஒருத்தர் 1 to 1க்கு வரீங்களா அப்படின்னு திமுகல இருந்து கூப்பிட்டாலும் யாரும் போறதுக்கு தயாரா இல்ல அதிமுகல. அந்த ரேஞ்சுக்கு தான் அதிமுக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் உரிச்சு வச்சிருவாங்க. இவங்க ஆட்சியில இந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் புட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால இவங்களும் ஆளு செட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு, நச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்கப்பா காணோம், தேடுங்கப்பா அவரை. செங்கோட்டையன் அவர்கள் கூப்பிடுறாரு. தூத்துக்குடி சம்பவத்துல 13 பேர் சுட்டு கொண்டாங்களா, எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கலையா, எந்த அமைச்சர்களை போய் பார்க்கலையா, எங்கப்பா அவரு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டாரு. கேட்ட வேகத்துல எடப்பாடி பழனிசாமி எங்க போய் ஒளிஞ்சாரு தெரியல, ஆளே காணோம். அதுக்கப்புறம் பேசினாரு. பேச மாட்டாரு, எப்படி பேசுவாரு? பெரும் குற்றத்தை செஞ்சிருக்கிறாருல. ஏன் இங்கன்னா ஒரு விபத்து கரூர்ல நடந்தது, ஒரு பெரும் விபத்து. இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. விஜயும் காரணம் கிடையாது, அரசும் காரணம் கிடையாது, யாருமே காரணம் கிடையாது. இங்க ஒரு விபத்து. ஏன்னா முதலமைச்சர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, ஒரு தொண்டன் சாகுறத எந்த தலைவனும் விரும்ப மாட்டான். தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. சோ அதனால இங்க விஜய் மேல தப்பு அப்படின்னு இங்க யாரும் டிக்ளேர் பண்ணவே கிடையாது. வழக்கு போயிட்டு இருக்கு. வழக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு வரும், தீர்ப்பு வரும், அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது வரைக்கும் இது ஒரு விபத்து அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில நடந்த சம்பவம் விபத்து அல்ல. அத ரொம்ப முதல்ல தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் கீழே தான் நம்ம 4 வருஷம் நம்மள ஆண்டு இருக்கிறாரு, அவரு கீழே தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றத எல்லா மக்களும் புரிஞ்சு பாத்துக்கணும். ஏன்னா உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, அங்க இருந்த மாவட்ட ஆட்சியர் தகவல் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல, அதே போல எஸ்பி அவர் தகவல் கொடுத்தாரா தெரியல. யாரு தகவல் கொடுத்து யாரு உங்களுக்கு ஆர்டர் போட்டு நீங்க சுட்டீங்க அப்படின்றதும் தெரியல. இதுவரைக்கும் அது ஒரு பெரும் குழப்பமா தான் இருக்கு. இதனிடையில நீங்களா 41 பேர் இறந்ததை போய் பார்க்கல எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கலாமா அப்படின்னு நறுக்குன்னு பாயிண்ட பிடிச்சு கேட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். இதுக்கு பதில் சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுகவிலே ஆள் கிடையாது. வாங்கல ஒரு ஆள் சொல்லுங்களேன், பதில சொல்லுங்களேன். வாங்கப்பா கூவுறாருப்பா செங்கோட்டையன் அவர்கள், அவருக்கு பதிலடி கொடுங்கப்பா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல, அதிமுகல இருக்கிற அமைச்சர்களோ யாருமே இல்ல. ஏன்னா அப்போ இவர் அமைச்சரா தான் இருந்தாரு. இவரு செங்கோட்டையன் அவர்கள் அதுலதான் இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா பல ரகசியங்களை அவுத்து விட்டாலும் விட்டுருவார் போல இருக்கு. இவரை முதல்ல புடிங்கப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு பொது வெளியில பேசுறாரு. இவரை முதல்ல புடிங்க, என்னென்ன உண்மைகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாயை திறந்தா உண்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அப்ப அந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவரு மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது இவருக்கு சில விஷயங்களா தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு ஆயிட்டாரோ, கப்பு சிப்புன்னு ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க இருக்கதான் செய்யுது. இங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு விஜய தொட்டிருக்க வேண்டாமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் தாவேகா தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஆல்ரெடி விச்சுரல் வாரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அவங்க சும்மாவே அப்படின்னாலே ரொம்ப இதுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டாரா, இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வழியை என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. சும்மா இருப்பாங்களா, சும்மாவே கிடைச்சாலே எந்த அளவுக்கு இவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்லிட்டாரு, சும்மா வச்சு செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை விர்ச்சுவல் வாரியர் என்ன பண்றாங்க, வச்சு செய்யறாங்க. இது எதுல போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி விஜய் விமர்சிச்சாரு. அதுல இருந்து ஏன்னா அரசியல் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் விமர்சிக்கணும்ல, விமர்சிக்காம எப்படி? ஏன்னா விமர்சிக்காமையே இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தாவேக்காவை வச்சு செய்யறாரு. ஆனா இங்க சும்மா கிடையாது, நான் இருக்கேன், நீங்க சும்மா இருங்க தலைவா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்தாரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை. இது அதிமுக தரப்புல இருந்து என்ன பதிலடி வரப்போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி விஜய 41 பேர் இறந்தாங்க போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா செங்கோட்டையன் அவர்கள் 13 பேரை நீங்க சுட்டு கொண்டீங்க, நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.